So hi everyone, welcome to DA Logic Trade. So I am not a SEBI registered analyst. இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும் வழங்கப்படுகின்றன. இது நிதி ஆலோசனையோ முதலீட்டு பரிந்துரையோ வர்த்தக அழைப்புக்காகவோ கருதக்கூடாது. இந்த உள்ளடக்கம் வர்த்தகம் அல்லது முதலீடு நடவடிக்கைகளுக்கான ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முதலீடு முடிவுக்கும் முன் தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும். Okay, so I'm telling very clearly, this is completely for education purpose. So this video is completely related to intraday trading. Okay, so how we are going to do intraday. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸோ பல விஷயங்களை நம்ம பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ட்ரா பண்ணி பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பின்னாடி ஒரு 30 minutes டைம் ஃப்ரேம் இல்லை 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும், இந்த இடத்துல சப்ளை இருக்கும், இல்லை இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபையாக பண்ணலாம் அப்படின்றது திஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்னோட வியூ தான். சரிங்களா, நான் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ இது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட்டோட கொஞ்சம் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷயத்துக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, எதையும் நம்ம அப்படியே நம்பக்கூடாது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நாம் நாளைக்கு உண்டான லெவலை பார்க்க போகிறோம். சரிங்களா, நாளைக்கு உண்டான லெவலை பார்க்க போகிறோம். அதுக்கு வேறு எந்த விதமான விஷயமும் நம்மளுக்கு தேவையே இல்லை. இங்கே நம்மளுக்கு தேவையானது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் மட்டும்தான். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு. இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு எஸ்டர்டேவோட டேட்டா மட்டும் தான் தேவை. தட் மீன்ஸ் எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோ அது மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இப்போது எஸ்டர்டேவோட ஹையிலேருந்து லோக்கோ இல்லை லோவிலேருந்து ஹைக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபிபனாச்சியை ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நான் இங்கே ஹை எடுத்துக்கிட்டேன். ஸோ சேம் கண்டிஷன் நான் லோக்கு ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. 1 ஹை மார்க் பண்ண ட்ரா பண்ணுங்கள் அண்ட் 0 இந்த லெவலில் மார்க் பண்ணுங்கள் அண்ட் 0.5 இந்த லெவலில் மார்க் பண்ணுங்கள். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ நேற்றுக்கு ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். ஸோ வி டோன்ட் நோ மார்க்கெட் நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகுமா டவுன் ட்ரெண்டில் போகுமா சைடுவேல இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா, எய்தர் மார்க்கெட் நேற்றோட ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் லெவல் நீங்கள் என்ன லெவல் இங்கே வரைஞ்சிங்களோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1ல் 0 கிடச்சிடுறேன். சரிங்களா, இந்த 1ல் 0 வச்சிடுறேன். இப்போது திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் 1க்கு ட்ரா பண்ணுறேன் அண்ட் 0.5க்கு ட்ரா பண்ணுறேன். சேம் திங் பாட்டம்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் எஸ்டர்டே லோவில் 1 வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 0.5யும் 0வையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மேஜர் லெவல் வந்துருக்கு. இதில் எங்கெல்லாம் உங்களுக்கு 0.5 வருதோ தட் வில் பி குரூஷியல் லெவல். Yesterday high and low is very crucial. So that means yesterday high and low is important, but 0.5 is very crucial level. இப்போது இந்த 0.5 தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நான் தெரியணுன்றதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, 0.5 மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 0.5 மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது இந்த லெவலில் இருந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் 0.5 பிரேக் பண்ணி வருது அப்படின்னா we can go for a put option. that means ஷார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஸோ லாங் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. எஸ்டர்டேவோட ட்ரெண்டு வந்து 100 பாயிண்டில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் 100 பாயிண்டில் 120 பாயிண்ட் 150 பாயிண்டில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸே வந்து எனஃப் ஆஃப் லெவலாக இருக்கும். சரிங்களா, அப்போது நேற்றோட ட்ரேட் லெவல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு லெவலுக்கும் அடுத்த லெவலுக்கும் நிறைய ஒரு கேப் இருக்கும். ஸோ அப்போது அங்கே நடுவில் எதனா ரிவர்சல் நடந்தாவோ இல்லை அங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிற கண்டிஷன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இன்னர் லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 இன்னர் லெவலுக்கும் நடுவில் இதே ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக மார்க் பண்ணுங்கள். இதுக்கும் இதுக்கும் 0 to 1 to 0 கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் எந்த கலர்னால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துறேன். ஸோ இப்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸோ அடுத்த கண்டிஷன் கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு ஸோ அகைன் யூ ஆர் கோயிங் டு மார்க் 0.5. ஓகே, ஸோ 0.5 நம்ம இங்கே வரைஞ்சிட்டோம். ஸோ அகைன் ஏற்றுறதுல இது வந்து நீங்கள் முன்னாடியோ வரைஞ்சி வச்சுக்கலாம், இல்லை ட்ரேடிங் செய்யும் போதும் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ண போதும் நம்ம வச்சு இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த லெவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெவலில் இந்த லெவல் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்த லெவல் வரைஞ்சிட்டோம். இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எங்கெல்லாம் 0.5 வருதோ தட் வில் பி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த இடம்லாம் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எங்கெல்லாம் 0.5 வருதோ அந்த இடம்லாம் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் ஓப்பன் அட் இன்னர் 0.5 லெவல். ஸோ ரிஜெக்ஷன் கீழே போகல மார்க்கெட், இங்கே டேக் சப்போர்ட் அண்ட் அகைன் இட் வில் கோ ஃபார் 0.5 லெவல். 0.5 லெவல் போயிருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்திருக்கு, 0.5 பண்ணிவிட்டு திரும்ப எஸ்டர்டே லோக்கு மேலே இங்கே பிரேக் ஆகி மேலே போகல, அகைன் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு, இன்னர் 0.5 லெவல் வந்துச்சு. ஸோ எவ்ரி ஏரியா வி கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் லெவல். இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இதில் என்ன முக்கியமாக விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட்டு 0.5% மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்மளால் வர முடியுது வச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிபனாச்சியை வச்சு நம்ம எப்படி வந்து எஸ்டர்டேவோட ஹையும் லோவையும் பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேவை எப்படி லெவல் ட்ரேட் பண்ணலாம். நாட் ஓன்லி நிஃப்டி, நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு ட்ரேட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிபனாச்சி இஸ் ஏ வண்டர்ஃபுல் டூல். எல்லாத்துக்குமே நம்மளால் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.